கொடுக்கிற சமாதானம் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்கு தருவார். இந்த காலை வேளையில ஒரு அளவில்லாத ஒரு தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லவர், அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லவர், அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவ பிரசன்னம் அளவில்லாமல், தேவ பிரசன்னம் அளவில்லாமல், அளவில்லாத தேவ பிரசன்னம், ஒரு அளவில்லாத ஒரு தேவ பிரசன்னம் காலை வேளையில, அளவில்லாத ஒரு தேவ பிரசன்னம், அளவில்லாத தேவ பிரசன்னம், அளவில்லாத தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நன்றி தகப்போட நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கங்கள் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. உம்மை போல நல்ல தேவன் ஒருவனும் இல்லை. ஏன் இந்த உலகத்தில் தேவர்கள் அநேகர் இருக்கிறார். ஆண்டவர் உம்முடைய சமாதானத்தை பிரதிபலிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அவங்க எங்களுக்கு முக்கியமானவர்கள் அல்ல. உம்முடைய சமாதானம் தான் எங்களுக்கு முக்கியம். உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போயிருக்கு. அந்த உம்முடைய சமாதானமே எங்களுக்கு முக்கியம். உங்க சமாதானத்துக்காக நன்றி, உங்க சமாதானத்துக்காக நன்றி. ஓ ராபாஷி கரவதுரமன உம்மை விடனா வேறு யாரை நம்புவே. வேறு இது பாடல் வரிகள் அல்ல. உங்களை விட நான் வேற யாரையும் நம்ப மாட்டேப்பா, உங்களை விட நான் வேற யாரையும் நம்ப மாட்டேப்பா. உம்மைத்தான் நம்புவேன், உம்மைத்தான் நம்புவேன். உம்மை விடனா வேறு யாரை நம்புவே. அண்டியாவியானவரே, உம்மை விடனா வேறு யாரை நம்புவே. நான் உம்மை உணர்கிறேன், உம்முடைய சமாதானத்தை நான் உணர்கிறேன், உம்முடைய சந்தோஷத்தை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன். ஓ ராபாஷி கரமதுரமனவ ரிகரதரபரபரபரபர. அப்பா, எந்த சூழ்நிலையும் உங்க சமாதானத்தை நான் விட்டுறது. எங்களுக்குள்ள கோபம் மூர்க்கம் இருக்கிறவரையும் சமாதானத்துக்குள்ள நாங்கள் இருக்க முடியாது. பதட்டம் கவலை இருக்கிறவரையும் நாங்கள் சமாதானத்துக்குள்ள இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு இருக்கிற பதட்டங்கள், பயங்கள், கவலைகள், மூர்க்கங்கள், கோபங்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு வெளியேறுவதாக. எப்போ அமைதி வருகிறதோ அமெரிக்கையும் ஆண்டவர் எங்களுடைய பலன் அமெரிக்கையும் சுகமும். அமைதிதான் என்னுடைய பலன். அமைதி எங்கள் பலனாக இருக்கிறது, அமைதி எங்கள் பலனாக இருக்கிறது. அப்பா, உங்களுடைய அமைதினால் எங்களை நிரப்புங்கப்பா, உங்களுடைய அமைதினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஓ ராஷி கரபது, அமைதினால் எங்களை நிரப்புங்க, ஒரு அமைதினால் எங்களை நிரப்புங்க. அமைதி உண்டாகட்டும். உம்மை விடனா வேறு யாரை நம்புவே. உம்மை விடனா வேறு யாரை நம்புவே. ஓ ராபாஷி கரதர. கர்த்தருடைய வல்லமை முழுவதுமாய் முழுவதுமாய் நிரப்புகிறது.
கைவிடாதது, அற்புதங்களின் தேவன். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா நாங்க எப்பவோ மண்ணாயிரும். ஆண்டவர், எங்களுக்குள்ள இருக்கிற மூர்க்கங்கள், கோபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர், நாங்கள் அந்த இளைப்பாறுதலை விட்டு வெளியே வராதபடிக்கு உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இணைந்திருந்தால், தேவனோடு கூட இணைந்திருந்தால் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். ஆண்டவர், எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற முடியும். உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு ஒரு காலம் நாங்கள் வெளிவந்திருக்கிறோம். உங்க பிரசன்னத்தினால் நிரப்பணும். ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, இப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, இப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. நன்றி ராஜா, உடைய பிரசன்னத்துக்கு நன்றி. உடைய அளவில்லாத தேவ பிரசன்னத்துக்காக நன்றி. உடைய அற்புதமான தேவ பிரசன்னத்துக்காக நன்றி. எஸ், உடைய பிரசன்னத்தை விட்டு நான் வெளியே போகிறேன். உடைய பிரசன்னத்தை விட்டு நான் வெளியே போய்விடுகிறேன். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி செலுத்துகிறோம். தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. நன்றி ஆவியானவரே, ஒரு அளவில்லாத தேவ பிரசன்னம், ஒரு அளவில்லாத தேவ பிரசன்னம். நன்றி. ஏராளமான தாராளமான தேவ பிரசன்னம். நன்றி. ஏராளமான தாராளமான தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. சீக்கர வர 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 வர. கைவிடாத தெய்வம், கரம் பிடிக்கிறதான தெய்வம். தேவனிடத்தில் சேருங்கள். யாக்கோபுல சொல்லணும், அவர் உங்களிடமாய் சேருவார். பிசாசு கேட்குதில்லைங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். இன்னைக்கு எபேசியர் 6 சொல்லியிருக்கிறபடி நீங்க எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நீங்கள் போராயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள், சமாதானத்தை தரித்துக் கொள்ளுங்கள், சத்தியத்தை தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள பயமும் மூர்க்கமும் இருக்கிற வரையிலும் தேவனுக்கு இடத்துல சேர முடியாது. கவலையும் பதட்டமும் இருக்கிற வரையிலும் தேவனிடத்துல சேர முடியாது. கோபம் இருக்கிற வரையும் தேவனிடத்துல சேர முடியாது. அவருடைய சமாதானம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இயேசு பாருங்க மனசுக்குள்ள கொண்டு போவே இல்லை. அவர் பிதாவினிடத்திலிருந்து
பொல்லாமை விட்டு விலகக்கூடிய புத்தியை, யோபு 28:28, பொல்லாமை விட்டு விலகுவதே புத்தி. அது அளவற்ற தேவ பிரசன்னம், அளவில்லாத ஒரு தேவ பிரசன்னம், அளவில்லாத ஒரு தேவ பிரசன்னம். அப்படி பிரசனத்துக்காக, அது அளவில்லாத ஒரு தேவ பிரசனத்துக்காக, அந்த ஏராளமான தாராளமான அந்த பிரசனத்துக்காக. இன்னும் உம்மை அறியணுவே, இன்னும் உம்மை அறியணுவே, இன்னும் கிட்டி சேரணுவே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிசாசு ரொம்ப டார்ச்சர் பண்றானா? தூங்க விடுறது இல்லையா? தொல்லை கொடுக்குறானா? ஏதோ இன்னும் நமக்குள்ள கோபம் இருக்கு, பயம் இருக்கு, மூர்க்கம் இருக்கு. அதாவது தேவன் நம்ம பக்கத்துல சேர முடியாது. தேவனிடத்தில் சேருங்க, அவர் உங்களிடமா சேருவார். நீங்க பிசாசுக்குரியதான முறுமுறுக்கக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய, அவிசுவாசமா இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறார். தேவன் உங்க பக்கமா தான் இருக்கிறார். அவன் ஏதேன் தோட்டத்தில் பாருங்க, எதுவும் பண்ண முடியல அவரால். ஏன்னா இவங்க தேவன் பக்கமா சேரவே இல்லை. அது சொல்ற, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தேவன் பக்கமா சேர்ந்துருங்க, அவர் உங்களுக்கு தென்படும். அமைதிதான் உங்கள் பலன். அமைதியா அமைதியா அது உங்கள் பலன், உங்கள் பலன். அமைதியா அமைதி உங்கள் பலன். பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அளவில்லாமல் ஒரு அமைதியை ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு இளைப்பாறுதல் இருக்கிற இடம். ஆண்டவர் உங்களை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரப்போற. உங்க மனதுக்குள்ள ஒரு சமாதானம் வரப்போம். பயம் இருக்கிற வரையிலும் சமாதானம் இருக்க, சமாதானம் இருக்கிறதுல பயம் இருக்க, சமாதானம் இருக்கிறதுல கோபம் இருக்க, சமாதானம் இருக்கிறதுல மூர்க்கம் இருக்க. பயங்கரமான மூர்க்க குணம் உள்ளவர், அது ஒரு பெருமை. பயங்கரமான கோபக்காரர், அது ஒரு பெருமை. தேவன் பக்கத்துல சேர முடியாதுங்க. வேண்டாம், பயங்கரமா பயப்படுவாங்க நானே அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் பக்கமா சேர முடியாது. இன்னொன்னு, தேவன் உங்க பக்கமா சேர முடியாது. அப்போ பிசாசுடைய ஆயுதங்களை நீங்க வெளியே தூக்கி போட்டுட்டு சமாதானம், அன்பு, சந்தோஷம், தயவு, சாந்தம், இதெல்லாம் தேவன் உங்க பக்கமா சேரக்கூடிய ஆயுதம். அந்த ஆயுதங்களை எடுத்துப்பீங்களா? இன்னும் உம்மை அறியணுவே, இன்னும் உம்மை அறியணுவே, இன்னும் கிட்டி சேரணுவே, இன்னும் கிட்டி சேரணுவே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. புயல் வீசினா கூட நீங்க தேவ பிரசன்னத்தை இழக்கக்கூடாது. தேவ பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா நீங்க சமாதானத்துக்குள்ள. அதாவது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு மோசடி சொல்ல. எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, ஆனா அவங்களுக்கு கத்திர வாக்கு கொடுத்தா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மேக ஸ்தம்பமாக முன்னாடி வந்த, அக்னி ஸ்தம்பமாக முன்னாடி வந்த, இதோ நீங்கள் போகிற இடம் மேக ஸ்தம்பமா. இன்னைக்கு ஆண்டவர் பயத்தை நான் வெளியேற்றுறேன்னு சொல்றீங்களா? மூர்க்கத்தை நான் வெளியேற்றுறேன்னு சொல்றீங்களா? என்னை என் சத்துருக்களை நேசிக்கிறேன்னு சொல்றீங்களா? தேவன் உங்க பக்கமா சேர்ந்துருவார். சேர்ந்தா என்ன பண்ணுவாருங்களா? உங்க சிறையிருப்பை மாத்திடுவாருங்க. 2 மடங்கு நீங்க எதிர்பார்த்த 2 மடங்கு நன்மைகள் வரும். தெரியுமா? ஆண்டவர் உங்க அக்கௌண்ட்ல பணங்களை போடுவார். முன்னாடி அறிமுகமானவங்க வந்து எடுத்துட்டு உங்க கையில கொடுப்பாங்க. பாக்குறீங்களா? புதிதா சம்மதமே இருக்காது. இவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. அவங்க மூலம்லாம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார். ஆமா, இப்படி ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அமைதியா இருக்கிறாங்க. அமைதியா
உங்க மனதை போட்டு பயமுறுத்தாது, உங்க மனதை நீங்க கோபப்படுத்தாது. அவருடைய பிரசன்னம் அவர் பக்கமா நீங்க சேர்ந்து நிக்கிறது போல நீங்க உணருங்க. எப்பெல்லாம் அவர் என் பக்கத்துல இருக்கிறாரு, நான் அவர் கூட தான் இருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற பயங்களை வெளியே துரத்துறேன், எனக்குள்ள இருக்கிற கோபங்களை வெளியே துரத்துறேன். அன்பு சகோதரியே, உனக்குள்ள இருக்கிற நெஞ்சு வலிகள், உன்னுடைய மனதுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் வெளியே போகணுமா? வெளியே போகணுமா? உன்னை துரத்துக்கிறதான பாவங்கள் வெளியே போகணுமா? அப்பா பக்கமா சேர்ந்து இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கிறீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கிறீரல்லோ. கூலியில் விழாதபடி காத்து கொண்டீர், ஆளுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஆடைக்காலமே உமாதடிமை நானே. சமாதானம், நான் தேவனுடைய பக்கத்துல சேர்ந்து இருக்கிறதுக்காக சமாதானத்தையும் நான் சமாதானத்தையும் விரும்புகிறேன், வேற எதையும் விரும்புகிறேன், சமாதானத்தையும் சொல்லுவீங்க. நீ வைத்து போன சமாதானத்துக்கு பக்கமா நான் சேர்றேன். எனக்கு இருக்கிற பயத்தை நான் இன்னைக்கு வெளியே போன்னு சொல்றேன். சொல்லுங்களேன், பயத்தை இயேசுவின் நாமத்தில் பயமே நீ வெளியே போ, எனக்கு தேவன் தான் வேணும்னு சொல்லு, தேவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லு. நீங்க தேவனத்துல சேருங்க. ஓ ரபா ஷிகா ரபது ரப. தடைகள் இப்பொழுது உடைக்கப்படும், கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படும். எஸ், ஹல்லேலூயா. இந்த சகோதரி சுமதி அவங்க ஆனந்த் நன்றி சொல்லி ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வாரமா 3000 ரூபாய் கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. போக போக கத்திர உங்களுக்கு உயர்த்தி தருவாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அவங்க நம்பிக்கை வீட்டு அடுத்த மாசம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாற்றி அதிகம். அவங்க நல்ல வேலை இருந்தவங்க இப்ப தச்சமே இப்ப கல்யாணம் ஆனதுனால இங்க வேலைக்கு போறாங்க. சீக்கிரமா கத்துறவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப கத்த எதிர்பார்க்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி கத்து செய்யறதுக்காக கத்தரை சோதனம் பண்ணுவோம். ஆண்டவர் செஞ்சதுக்காக நன்றி சொல்லுவோம். சமாதானத்தோடு நன்றி சொல்லுவோம். கவலைப்படாது, பயப்படாது, கோபப்படாது, மூக்கப்படாது. தேவன் பக்கமா சேர முடியாது. பயப்படுறவங்க நீங்க தேவன் பக்கமா இல்ல பிசாசு பக்கமா நிற்கிறீங்க. கவலைப்படுறவங்க தேவன் பக்கமா இல்ல பிசாசு பக்கமா நிற்கிறீங்க. அதனாலதான் கவலைப்படாதுன்னு, பயப்படாதுன்னு சொல்ற. கோபப்பட்டாலும் பாவம் பண்ணாதுன்னு சொல்ற, துக்கப்படாதுன்னு சொல்ற. அவரோட சந்தோஷமா மாத்தினாதான் அவருடைய நிலை, அதாவது உங்க மனநிலைமை எப்பொழுதும் தேவன் பக்கமே சேர்ந்துருந்ததுன்னா, எப்பொழுதுமே தேவன் பக்கமா நீங்க சேர்ந்து இருந்தீங்கன்னு சொன்னா, தேவன் பக்கமாகவே நீங்க இணைந்திருந்தீங்கன்னு சொன்னா, அப்போ உங்களுடைய மனநிலையில சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. என்னை கைவிடாதிரும் நாதா, இன்னல் துன்ப வேளையிலோ, இன்னல் துன்ப வேளையிலோ. என்ன
என்னை கைவிட மாட்டேன். உங்களுடைய பிரசனத்தோடு இணைஞ்சுக்கிறேன். எந்த சூழ்நிலை நான் உங்க மட்டும் இணைஞ்சுக்கிறேன். உங்க பக்கமா நான் இணைஞ்சுக்கிறேன். அளவில்லாத ஒரு தேவ பிரசனம், ஒரு அளவில்லாத தேவ பிரசனத்தோட இணைஞ்சுக்கிறேன். ஒரு அளவில்லாத தேவ பிரசனத்தோட இணைஞ்சுக்கிறேன். நம்மை நாமே நிதானித்தா நாம் நியாயம் தீர்க்கப்படும். வசனம் சொல்லுங்க, தேவனுடைய சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குமா? எந்த பிரச்சனையும் இருக்கும், எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் தேவ பிரசனத்தோடு தேவனோடு இணைந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒரு அளவில்லாத பிரசனம் கைவிடாத கரம் பற்றி நடத்துகிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். அதாவது அவர் உங்க பக்கமா சேர்ந்திருக்கணும். இப்படி பாடுவீங்கல்ல, இயேசுவோடு சேர்ந்திருப்ப என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பது நீ காலவேளை முடிவெடுப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமம் அவருடைய பிரசனம் உங்க கூட இருந்துச்சு. உடைய அளவில்லாத பிரசனம் உங்க கூட இருந்துச்சுன்னு சொன்னார். அளவில்லாத பிரசனம் கூட இருந்துச்சுன்னு சொன்னார். ஓ ராபாஷி கரவரம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஆண்டவர் நமக்காக எவ்வளவோ செஞ்சார். அதை நீங்க நன்றி உள்ளவங்களா, சந்தோஷப்படுறவங்களா, மகிழ்ச்சியோடு அப்பா என் பயத்துக்காக நீங்க செஞ்சீங்க, என்னுடைய கோபங்கள் என்னுடைய மூக்கத்துக்காக நீங்க செஞ்சீங்க, இனிமே நான் அதுக்காக சாக வேண்டும். நான் ஒரு ரைட் ஸ்டாண்டுக்கு வர போறேன். என்னுடைய ஸ்டேட் என்னுடைய மனநிலை ஒரு இடத்துக்கு வரப்போகுது. எப்பொழுது நான் தேவனிடத்தில் சேர்ந்தேன், எப்பொழுது நான் தேவனிடத்தில் சேர்ந்தேன், பரிசுத்த ஆவியோடு நான் சேர்ந்தேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே, அசுத்த ஆவியை எடுத்தீரே. தேவாதி தேவானே, ராஜாதி ராஜனே, அப்பா பிதாவே. அவர் பார்த்து சொல்ற, பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுத்து பலனடைய வைத்து உங்கள் அமைதியே பலன். நீங்க அமைதியா இருக்கிறது தான் பலனே. உங்கள் பலன் அமைதியில் தான் இருக்கு. உங்கள் பலன் அமைதியில் இருக்கு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால. ஹல்லேலூயா. காலைவேளை உங்களுக்காக சில நேரம் ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பயம் நீங்கும்படி, உங்களுக்கு இருக்கிற கோபங்கள் நீங்கும்படி. பல வருஷம் கோபையா, ஆமா பல வருஷமா பிசாசு கூட தான் இருக்காங்க. இன்னைக்கு நான் ஆண்டவர் பக்கமா சேர போறேன். ஆண்டவர் பக்கம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆண்டவர் பக்கம் சேர்றதுன்னா நீங்கள் அன்பானவர் பக்கமாய், சந்தோஷம் உள்ளவர் பக்கமா, சமாதானம் உள்ளவர் பக்கமா நீங்க இணையிறது தான் தேவனிடத்தில் சேருது. அப்படி பிசாசு உங்களை ஒண்ணுமே பண்ணாங்க. சில நேரத்தில் பாருங்க, பிசாசு தொலை கொடுப்பானா? ஆமா, தொலை கொடுக்குறோம்னா எப்போ கொடுப்பான்னா, நீங்க கோபத்தோடு படுத்து கொடுத்தீங்கன்னா தொலை கொடுப்பான், பயத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொலை கொடுப்பான், நீங்க மூர்க்கமா இருந்தீங்கன்னா தொலை கொடுப்பான். ஆனா அதுவே நல்ல சமாதானத்தோடு நீங்க படுத்து இளைப்பாருங்க வருவான். தொல்லை கொடுத்து வந்தாலும் நான் தான் அவர் கூட சேர்ந்து இருக்கிறேன்,
போட வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவனம் பண்ணுறது. இயேசுவின் ரத்தத்தினால நான் வேலை அடிக்கிறேன் போன்னு சொன்னா போயிடுவான். அவன் உள்ள பயமும் கோபமும் மூர்க்கமும் இருக்கிற வரையிலும் அவன் போகவே மாட்டான். உங்களுக்கு திரும்ப திரும்ப தொல்லை கொடுப்பான், பயம் கொடுத்துவான், இழப்புகளை கொண்டு வருவான், பண விரயங்களை கொண்டு வருவான், எதுவுமே நல்லா நடக்க வேண்டிய விஷயத்தை கூட நடக்க விடாம பண்ணுவான். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காலங்களில் நான் தேவனிடத்துல சேர்ந்து பிசாசை ஏற்றிக்கணும்னு சொல்றேன். யாருக்காவது ஜெப குறிப்பு இருக்குன்னா அந்த ஜெப குறிப்பை சொல்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் ஏதாவது இருக்காமா? எதுக்காக ஜெபிக்கணுமா? ஆமா சொல்லுங்கம்மா. சரி சரி, ஸ்தோத்திரம். இயேசுவின் கருத்து அப்பா, நாங்கள் இப்பொழுதுதான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள பயம் இருக்குமா? நாங்கள் தேவனத்தில் சேர முடியாது. எங்களுடைய மூர்க்கம் கோபம் இருக்குமா? நான் தேவனத்தில் நாங்கள் சேர முடியாது. எங்களுக்குள்ள கவலை இருக்குமா? நாங்கள் தேவனத்தில் சேர முடியாது. இயேசுவின் நாமத்தினால் அவனுக்கான எதிர்வான காரியம் இருந்ததுன்னா இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அன்பு சகோதரியை விட்டு வெளியே எடுக்கிறேன். சமாதானத்தின் இனத்துக்குள்ள தேவன் வைத்து போன சமாதானத்துக்குள்ள இப்பொழுது ஒரு மகளை கொண்டு வருகிறேன். இனி இந்த மகள் எதிர்த்து நிற்கும் திராணி உள்ள மகளா, பிசாசை விரட்டுகிற மகளா, இப்பொழுது அந்த வல்லமை அந்த அதிகாரம் இந்த மகளுக்குள்ளே வருவதா இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே இழந்து போன அந்த அதிகாரம் வல்லமை உள்ளவர், பயங்களும் மூர்க்கங்களும் கோபங்களும் வெளியே போகுது, பதட்டமான மனநிலைமைகள் வெளியே போகுது, மற்றவர்களை குறித்ததான குற்ற எண்ணங்கள் வெளியே போகுது. இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுது தொண்டை பகுதிகளுக்கு இருக்கிறதா எல்லாவற்றையும் வா வெளியே கட்டளை. நாங்கள் தேவன் பக்கமா நின்று கேட்கிறோம். எங்களுக்காக வெற்றியை கொடுத்தவர் பக்கமா நிற்கிறோம். எங்களுக்கு வெற்றியின் உணர்வு இப்பொழுது உண்டாவதா? வெற்றியின் உணர்வு உண்டாகும். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வெற்றியின் உணர்வு உண்டாகும். கர்த்தருடைய வல்லமை பொழுது தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை பொழுது இறங்கி வருகிறது. நன்றி ஆவியானவரே, மகிழ்ச்சி இறங்கி வருகிறது. இந்த மகள் உம்முடைய பக்கமாய் சேர்கிறது. தேங்க்யூ. நன்றி தகப்பனே. பயம், பதட்டம், கவலை இயேசுவின் நாமத்தில் அவருடைய எல்லா விதமான சரக்குகளையும் வெளியேற்றுகிறேன். போ இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அமைதிதான் என்னுடைய பலன். இப்பொழுதே என் ஆண்டவர் பக்கம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரின் என்னோடு கூட இருக்கிறது. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது மனதுக்குள்ள ஒரு வல்லமை இயங்குவதாக, புத்திக்குள்ள ஒரு அதிகாரம் இப்பொழுது எழுப்புவதா, உள்ள இருக்கிறதா நீண்ட நாள் வருத்தங்கள், கோபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் வெளியேறட்டும் என்று கட்டளை கொடுக்க, வெளியேறட்டும் என்று கட்டளை கொடுக்க, வெளியேறட்டும் இயேசுவின் நாமம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. சீக்கர வர 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 இவர வர 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 ஏடு இயேசுவின் நாமத்தினால், ஏடு இயேசுவின் நாமத்தினால், ஏடு எல்லாத்தையும் சீக்கர வர வர வர. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மகள் கிறிஸ்துவுக்கு சொந்தமான, இந்த மகளுடைய சிந்தனையில கிறிஸ்துவின் சிந்தனை இணைந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு பலன், அமைதிதான் பலன், அமைதிதான் பலன். அந்த அமைதி இறங்கி வருகிறது. அமைதி இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. சீக்கா ரப 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 ரப.
ஓ ராவா காபாலதர. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. தொண்டை பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. அந்த இடத்துக்குள்ள கர்த்தருடைய கரம் ஏற்படும். இந்த தொண்டையிலான தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. இனி இந்த வாய் தொண்டை குழியினால் எந்த ஒரு மனுஷன் நான் கெடுத்து பேசலாம். தீமையா யார் சொல்ல வந்தாலும் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க, பேசுறவங்களுக்கு பதில் பேச மாட்டேன். என்னை தீமையாய் பேசினாலும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று நான் சபிக்க மாட்டேன். இன்னைக்கு உள்ள எல்லா இயேசுவின் நாமத்தான சிந்தனைகள் மாறி யாக்கோபில் சொல்லப்பட்டது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர்களுக்கு தென்படுவார். இன்னைக்கு தேவன் பக்கமா சேர்றேன். சீக்கிர அவரவர் மற்றவங்களுக்காக பேச போய், மற்றவங்களுக்காக பேச போய் தப்ப கூட நியாயப்படுத்த பேசி அதுல வீரத்தையும் வல்லமையும் காட்ட போய் உண்மைக்கு புறம்பான காரியங்களுக்கு பேச போய் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தின காரியங்கள் வெளியே என் உடன்பிறப்புகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தேவன் பக்கமாய் நிற்பேன், அவ்வளவுதான். தேவன் பக்கமா நிற்பேன், அவ்வளவுதான். மனிதன் பக்கமா நின்று தோற்றது போதும், என்ன பெருசா நினைக்க வேண்டாம். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் பக்கமா நான் நிற்கிறேன். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. என் வாயே, என் தொண்டையே, என் உடம்புல ஓடுகிறதான ரத்தத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. இனி யார் ஒருத்தருக்கா நீ நல்லா பேசுவ, கொஞ்சம் பேசுன்னு சொன்னா கூட நான் பேச மாட்டேன். நான் தேவன் பக்கமா மட்டும்தான் நிற்பேன். சில மாதங்களுக்கு முன்பு அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய தொண்டை விரிவாய் திறந்தது. கர்த்தர் பக்கமாய் நிற்க தவறில்லை. இப்பவே விடுதலை வருது, இப்பவே விடுதலை இறங்குறாங்க. மனதுக்குள்ள இருக்கிற பயமும் பதட்டமும் வெளியே போகுது. கோபங்கள் வெளியே போகுது, புலம்பலின் உணர்வுகள் வெளியே போகுது. நம் தேவன் பக்கமாய் சேருது. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எழுந்து நிற்கிறேன். இப்பவே அந்த தொண்டை பகுதியில் கர்த்தருடைய வல்லமை, தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டு உள்ள ஒரு இருள் வெளியே போய் ஒரு வெளிச்சம் அப்படியே உள்ள ஒரு ஹைட்ராலிக் பம்ப் உள்ள இறங்கி இறங்கி ஏறினா எப்படி இருக்கும், அப்படி இப்போ ஸ்மூத்தா உள்ள ஒரு வெளிச்சம் உள்ள செல்லுது. இப்ப அப்படியே உள்ள அந்த தொண்டைக்குள்ள எஸ் எல்லா ஹார்மோன்களும் சீராக செயல்படுது. இயேசுவின் நாமத்தினால டான்சல் என்றதான அந்த பகுதிக்குள்ள சூடா குடிச்சாலும் குளிர்ச்சியா குடிச்சாலும் அது சமப்படுத்தக்கூடிய வேலை செய்கிற பகுதிகளுக்கு கர்த்தருடைய வல்லமை பொழுது இறங்குகிறது. இனி கர்த்தர் விரும்புகிறதையே நான் செய்வேன். அவர் பக்கமா நிற்பேன், யார் மனுஷ பக்கமா நிற்க மாட்டேன். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். அன்பு சகோதரி மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு ஆவி மனிதனை நீங்கள் இணைகிறீர்கள், ஆவி மனிதனோடு இணைகிறீர்கள். உங்கள் ஆத்மாவுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுது. மீண்டும் பழையபடி கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியா மாத்துறார். சமாதானத்துக்கு பாத்திரங்களா மாறுங்க. அமைதிதான் உங்கள் பலன், அமைதிதான் உங்கள் பலன். ஒரு பலன் திரும்பி வரும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒரு அதிகாரம் வல்லமை மகன்கிட்ட கொடுக்கப்படும்.
பழையபடி தேவனுக்காக நிற்பார். மீண்டுமான பிசாசுகளை துரத்துவார். பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்படுவாய். கர்த்தரை வல்லமைப்படுத்தி இறங்கு. இனி கர்த்தருக்காக மட்டும் பேசுகிற வாயால் விடுதலை இறங்கி வருது. விடுதலை இறங்கி வருது. விடுதலை இறங்கி வருது இயேசுவின் நாமத்தில். விடுதலை இறங்கி வருது இப்ப இயேசுவின் நாமத்தில். அற்புதங்களை கத்த செய்கிறார். இப்பொழுது ஆனந்த கண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். புறப்படு. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இல்ல, தேவன் பக்கமா அவங்க இல்லாதனாலதான் பொய் சொல்றாங்கன்னு இப்ப நான் சொல்றேன். பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறதுனாலதான் அவங்க பொய் சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க பொய்யர்கள் அல்ல. அவங்க தேவன் பக்கமா சேர்க்கிறது, அன்பு பக்கமா சேர்க்கிறது, சமாதானத்தின் பக்கமா சேர்க்கிறது, சந்தோஷத்தின் பக்கமா சேர்க்கிறது என் வேலை. நான் ஆவியின் கனிவுள்ள மகளாக இன்று முதல் இருப்பேன். ஆவியின் வரங்கள் இன்று முதல் வேலை செய்யும். அன்பு என்கிற போராயத்தை நீ எடுத்துக்கொள் மகள. சமாதானம் என்கிற போராயத்தை நீ எடுத்துக்கொள். உனக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வருகிறது. நீ இளைப்பாறி கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவன் உன்னோடு தங்கி இருப்பார். நீ இன்று முதல் எடுத்து நிற்ப. தேவனுடைய வெற்றியின் உணர்வை நீ இன்று முதல் அனுபவிப்பாய். ஆதியில் இருந்த அன்பு போல உன்னிடத்தில் வருகிறது. மனுஷனுக்கு பிடித்த மாதிரி காரியங்களுக்கு நான் இனிமே ஒருபோதும் ஒத்து போக மாட்டேன். பாவம் பரிதாபம் என்று பார்க்க மாட்டேன். ஆண்டவருக்கு எது விருப்பமோ அதைத்தான் நான் சொல்லுவேன். இயேசுவின் ரத்தத்தினால் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. மனதுக்குள்ள இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கர்த்தர் மாத்துறார். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழிநடத்த போறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடர்ந்து நடத்த போறார். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இப்பயே தொண்டைக்குள்ள ஆவியானவர் அவர் சில லேசர் ஆபரேஷன் போல ஒரு சில காரியங்களை பண்ணியிருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு சில பிரச்சனை இருந்த போலவே தெரியும், சில வழிகள் இருந்த போலவே தெரியும். அதுக்கப்புறமா பரிபூர்ணமான விடுதலை கற்றுக் கர்த்தருடைய வல்லமை இப்படி இறங்கி இருக்கிறது. கஷ்டம். உங்க மனதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த உடனே தேவ தூதர்கள் வந்து உங்களுக்கு பணிவிடை செய்வாங்க. முன்னாடி அறிமுகமான அநேகர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. 4 வருமானங்கள் உங்க வீட்டுக்குள்ள வரும். அதுல ஒரு வருமானத்தை நீங்க தங்கம் வாங்குறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவீங்க. ஏதேன் தோட்டத்துல 4 ஆறுகள் ஓடிச்சு. கர்த்தர் உங்களுக்கு 4 வருமானத்தை கொடுத்தார். ஒரு வருமானத்தை சுவிசேஷத்துக்கே நீங்க பயன்படுத்துவீங்க. ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்கிற குறைபாடத்தில் உண்டு. ஆண்டவர்களை 4 வருமானத்தில் நிறைய வெளியிட்டார். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ஆவியானவர். ஆவியானவர் உங்களோடு தொடர்ந்து இடைப்படுவார், பேசுவார். நீங்க தேவன் பக்கமே சேர்ந்துருங்க. பயப்படாதுங்க, பதட்டப்படாதுங்க, கோபப்படாதுங்க, மூர்க்கப்படாதுங்க. அமைதியும் சமாதானமே உங்களை மூடும். அதான் தேவன் பக்கமா இருக்குது. அந்த பிரசனத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சுத்தமான பலவீனங்கள் நீங்களும் நீங்கள் சுத்தமாக இருக்கும். மற்றவங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஆவி மனிதனை மாற்றி இருக்கிறார். அந்த ஆவி மனிதனோடு நீங்க இணைந்து இனிமேல் ஆண்டவரோடு இணைந்திருக்க போறீங்க. நீ ஆத்மா இனிமேல் கலந்து போறது. கர்த்தர் நல்லவர். வேற ஏதாவது ஜெப குறிப்பு இருக்காமா? ஸ்தோத்திரம்.
ஆமா. ஜோபலாமா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால, ஹல்லேலூயா, இயேசுவின் ரத்தத்தினால், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை விளங்குவதா, கர்த்தருடைய வல்லமை விளங்குவதா. இயேசுவின் ரத்தம், 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 இயேசுவின் ரத்தம். இப்பொழுது நன்மைகளை பேசுகிற ரத்தம் இப்பொழுது ஓடுவதா. ஹல்லேலூயா. தீமைகளை கொப்பளிக்கிறதான எல்லா விதமான பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால மன சஞ்சலத்தையும் தவிப்பையும் உண்டு பண்ணுகிற, சமாதானத்தை குலைக்கிற பொல்லாத வல்லமை பிள்ளைகள் மூலமாய் சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா வல்லமையும் இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு மேக ஸ்தம்பம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். ஓ, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதா, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதா, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதா. இயேசுவின் ரத்தத்தினால் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு தென்படுவார். மன கவலையோடு கூட இருக்கிறவரை தேவன் பக்கமா நம்ம நிற்க முடியல. பிள்ளைகளை குறித்த கவலை, சில உணர்வுகள் பாதிக்கப்படும் பொழுது நம் தேவன் பக்கமா சேர்ந்து நிற்க முடியாது. உணர்வு பூர்வமா பாதிக்கப்படுகிற இதோ இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு ஒரு இளைப்பாறுதல் திரும்புகிறது, இளைப்பாறுதல் திரும்புகிறது. வருத்தம் வெளியேறுகிற இயேசுவின் நாமத்தினால் இந்த உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை தெய்வீக சுகம் இறங்கி வரும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது எதிர்த்து நிற்கிறோம். எல்லா வருத்தங்களையும் பார்த்து கட்டளை கொடுங்க. இளைப்பாறுதல் திரும்புவதா, இளைப்பாறுதல் திரும்புகிறது. எஸ், இளைப்பாறுதல் திரும்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை. தேங்க்யூ. எதிர்த்து நில்லுங்க. எங்க என்னால பேசவே முடியல, என்னால பண்ண இல்ல. இயேசுவின் நாமத்தில் ஒரு நாயை கண்டா, வீட்டுக்குள்ள ஒரு நாய் ரூமுக்குள்ள வந்துருச்சு, ஆகிட்டாயோ என்ன பண்ணுவீங்க? என்னால முடியல பிரதர், படுத்திருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? துரத்துவீங்கல்ல. அது போல உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வருகிற நீங்க தேவன் பக்கமா இருந்தா இதெல்லாம் ஓடிடும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இப்படி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்கேனிங் மிஷினுக்குள்ள போன மாதிரி, ஒரு ஸ்கேனிங் மிஷினுக்குள்ள ஆண்டவர் இப்பொழுது ஃபுல்லா அப்டேட் பண்ணி எல்லா ஹார்மோன் இம்பேலன்ஸையும் கர்த்தர் பிளஸ் பண்ணி இயேசுவின் ரத்தம் இப்ப உள்ள ஓடுது. எல்லாம் நார்மல் ஆகுது. துக்கங்கள் வெளியேறுகிறது. துக்கம் இருக்கிற வரையிலும் தேவனுடைய பக்கமாய் சேர்ந்திருக்க முடியாது. சந்தோஷமும் அன்பும் சமாதானம் உள்ளவர்கள்
கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. இப்போ ஓ ரபா பாபா கதர கரது யாலகதர. கர்த்தருடைய அமைதி 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 உண்டாகுது. அமைதி உண்டாகுது. அமைதி உண்டாகுது. அமைதி உண்டாகுது. அமைதி உண்டாகுது. இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினால் அமைதி உண்டாகுது. நான் இனி திரும்ப திரும்ப நான் தேவனை விட்டுட்டு தேவனுடைய சிந்தனையை விட்டுட்டு வேற சிந்தனைக்கு நான் போக மாட்டேன். கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு ஜீவனும் சமாதானமா இருக்குது. நான் சொந்த சிந்தனைக்கு நான் போக மாட்டேன். என் உணர்வுகள் பாதிக்கப்படுது போது நான் பிதாவிடத்தில் போவேன். எப்படி இயேசு பிதாவிடத்தில் போய் அமைதியை பெற்றுக்கொண்டார். புயல் அடித்த போதும் பிரச்சனைகள் வந்த போதும் பிதாவிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டார். சிலுவையில் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதும் பிதாவிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். அந்த மனநிலைமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உள்ள இன்பில் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அமைதி உண்டாகுது. அமைதி உண்டாகுது. அமைதி உண்டாகுது. சுகம் உண்டாகுது. கட்டளை கொடுக்கிற இயேசுவின் சமாதானமும் சந்தோஷமும் உள்ள இல்லாத வரையிலும் பிசாசு உங்களை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். பிசாசு உங்களுக்கு ஏத்து நின்றுகிட்டே இருப்பான். நீங்க அவனை எதுக்கவே முடியாது. போன்னு சொன்னாலும் அவன் இல்லாத விட்டெல்லாம் காட்டுவான். ஆனா நீங்க சமாதானத்துல இருந்துட்டீங்க, அவன் உங்களை என்ன பண்ணாலும் நீ போடா அப்படின்னு சொல்லி கவனப்பட்டு தூங்குவாங்க. இயேசுவின் நாமத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் அப்படிதான். அவங்க புயல் அடிச்சாலும் பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் தான் அப்படின்னு சமாதானமா இருப்பாங்க. இவங்களோட போராடக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு அமைதியா இருப்பாங்க. பிசாசு ஓடுவாங்க. நிறைய பேர் தேர்தல நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ற. உங்கள் விளைவினங்களை குறித்து பயப்படாது, கவலைப்படாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது இந்த விழா பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. ஒரு ஸ்கேனிங் மிஷினுக்குள்ள உள்ள விட்டு உங்களை பார்த்து ரிசல்ட் கொடுத்து எல்லாம் நார்மல்னு சொன்னா எப்படி இருக்கும், அப்படி கர்த்தர் உங்களுக்கு போகும். அமைதியும் பலனையும் கொடுக்கும். அமைதியா இருப்பதே பலன். உங்களுடைய சிந்தனை அமைதியா இருந்தாவே பலன் வரும். மற்றவங்களுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை விட்டுருணும். அநியாயம் நடக்கும் போது குழந்தையா இருங்க. இயேசு பாடும் படுத்தினவர்களை பயமுறுத்தவில்லை. அவரை வைத்தவர்களை திரும்பி வையவில்லை அப்படின்னு வசனம் சொல்றது எபிரேயர்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம், நான் திரும்பி திட்ட மாட்டேன். யாரும் என்னை பாடுபடுத்தினவர்களை நான் பயமுறுத்த மாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. அந்த வசனத்தை தேடி வாசிங்க. அமைதிக்கு திரும்புங்க. தேவன் பக்கமா சேருங்க. குடும்பத்துக்காக பேசுறேன், அக்காவுக்காக பேசுறேன், தங்கச்சிக்காக பேசுறேன் இல்ல. அமைதியா இருப்பதே பலன். அமைதியா இருப்பதே பலன். நீங்க பலன் உள்ளவர்களா? பரிசுத்த ஆவியின் கூடத்தில் வரும்போது பலன் அடைவீர்கள். அப்படின்னா அமைதியா இருப்பீங்க, தேவன் பக்கமா இருப்பீங்க. தேவன் உங்களுக்கு பிசாசை எதிர்த்து நிற்பார். தேவன் உங்க பக்கமா பிசாசை எதிர்த்து நிற்பார். பாருங்க, இன்னும் ஒரு கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறார். நீங்க பிசாசை விரட்டக்கூடியவங்களா ஆயிடுவீங்க. ஒரு அமைதி எப்பொழுது இருக்கும். புயல் அடிச்சாலும் அமைதி இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அமைதி இருக்கும். உள்ள தேவ பிரசனம் இருக்கும். மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பங்களோடு கூட இருக்கும். ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்திற்கு தான். அது நல்லவருமா? அவருடைய பிரசனத்துக்கு நேராக ஒப்பு கொடுங்க. இப்பொழுது உங்களுக்கு பலவீனம் சரியாயிடும். அவர் பக்கமா இணைஞ்சிருக்கிறவரையும் ஒரு பலவீனம் உங்களை அணுகாது. உங்களுக்கு பொருள் எந்த பொருளாகவும் உங்களை அணுகாது. வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் தேவதூர்கள் எப்பொழுதும் கூட இருப்பான். சொல்றோமா? சரி, வேற யாருக்கா ஜெப குறிப்பு இருக்கா? கர்த்தர் பெங்களூர்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவங்க வீட்டில் ஒரு அவங்க மனைவியினுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து 40 நாள் ஆயிடுச்சு.
குடும்பத்துடைய ஆறுதலுக்காக வேண்டியதுன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக நல்லா ஸ்தோத்திரம் கேஆர் பிரதர் கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த வீட்டில் இன்னைக்கு அமைதி, சமாதானம், மன ஆறுதல் உண்டாகும். இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால். பெங்களூர் பட்டணத்தில் அவங்க தஞ்சாவூர்காரங்க நினைக்கிறேன். எனக்கு நிறைய ஒரு 40 நாளைக்கு எடுத்துட்டு போயிட்டு வர பாஸ் போட்டு குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கற்று கொடுக்க பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க நம்ம எல்லாரும் கற்று சொல்றோம். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள அமைதி வரணும் ஜோம் பண்றீங்கல்ல, அவன் ஒருவேளை அதை ஏற்றுக்கலன்னா நீங்க ஜோம் பண்ற உங்களுக்கு திரும்பி வரும். அதை எப்பயுமே இன்னொரு வீட்டுக்கு போனா அமைதிக்காக ஜோம் பண்ணும், சமாதானம். நீ ஒரு வீட்டுக்கு போய் சமாதானத்தை சொல்லுங்க, அவங்க ஏற்றுக்கிட்டா அவங்களுக்கு போவோம், இல்லையா அது உங்க பக்கத்து திரும்பி வந்துடும். அதனால சமாதானம் பண்ணுறதோட பாக்கியம் வந்து, ஏன்னா அவங்களுக்கும் பலம் மிகுந்த பலம் உண்டாகும். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதா. ஆமா, இந்த தஞ்சாவூரில் இருக்கிற அந்த குடும்பத்தை பலப்படுத்த வேண்டும் ஆச்சு, சமாதானப்படுத்த வேண்டும் ஆச்சு. இயேசுவின் ரத்தத்தினால் சீக்கிர வர 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 விடுதலை உண்டாகி கொண்டு, அற்புதம் உண்டாகி கொண்டு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு மன ஆறுதல் தேற்றப்படுவார்களா. நன்றி ஆவியானவர். அப்பா உங்களுடைய பக்கமா அவங்க எல்லாம் சேரட்டும், உங்களுடைய அமைதி அவங்க பக்கமா வரட்டும், உங்களுடைய பிரசன்னம் அவங்க பக்கமா வரட்டும். வழி நடத்த வேண்டுமா நான் சொல்லிட்டேன். அளவில்லாத தேவ பிரசன்னம், அளவில்லாத தேவ பிரசன்னம். ஓ ராபா பாபா காஷா தாடா பாரா. ஆண்டவரே உங்களுடைய கருத்து நோக்கி அமைதி உண்டாகும், அமைதி உண்டாகும். பயங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த குடும்பத்துக்குள்ள ஈடுபடுங்க, அந்த குடும்பத்துக்குள்ள துக்கங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதான கோபங்கள், வருத்தங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பதட்டங்கள் வெளியேறட்டும். அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆறுதல், அமைதியும் சமாதானம் உண்டாவதா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே காட்சி செய்யறதுக்கு அஸ்தோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்திற்கு. வேற ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அம்மா அம்மா எப்படி மாறீங்க? கால் வலியா? சரிம்மா. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவரே உங்களுக்குள்ள அமைதி திரும்புவதா, சுகம் திரும்புவதா, விடுதலை திரும்புவதா. ஷீகா ரப 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 துரப ரப. எல்லாரும் ஜோயல் பாட்டிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜோயல் பாட்டிக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது எல்லா மனசுக்குள்ள இருக்கிற பயங்கள், எல்லா விதமான துக்கங்கள், எல்லா விதமான கோபங்கள் இயேசுவின் நாமத்தினால பிசாசுக்கு ஏதுவாய் இருக்கிற கவலைகள் வெளியேறு என்று கட்டளைப்படுகிறேன். நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறேன். தேவனிடத்தில் நாங்கள் சேருகிறோம் அப்பா. இப்போ தேவனிடத்தில் சேருகிறோம் அப்பா. சீக்கிர வர 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 அந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது ராட்சாமங்களில் உண்மை தியானிக்கும்படியா உண்மை பாடிக்கொண்டே, உண்மை மையப்படுத்திக் கொண்டே சீக்கிர வர வர இப்பொழுது ஒரு அமைதி திரும்புவது. அமைதியே பலன். இப்பொழுது அவனுக்குள்ள ஒரு அமைதி திரும்பட்டும், அமைதி திரும்பட்டும், அமைதி திரும்பட்டும். அந்த கால்களுக்குள்ள ஒரு பலம் திரும்பட்டும். அமைதிதான் பலம் என்று சொல்லி இருக்கிறது. ஓ பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு அமைதி உண்டு பண்ணுகிறார். ஒரு அமைதியுள்ள ஜீவன் உண்டாவதா. சீக்கிர ரவ ரவ ரவ. ஒரு அமைதி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும், ஒரு அமைதி உண்டாகட்டும். ரப 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 ரப. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ரிக்க ரப 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 ரப. தேவன் பக்கமாய் நிற்கிறவன் யார்? தேவன் பக்கமாய் நிற்கிறவன் யார்? ஓ ராபாபா சீக்கிர ரப ரப. ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் தேவன் பக்கமாய் நிற்கிறவர்களா, பயம் இல்லாதவர்களா, துக்கம் இல்லாதவர்களா, கோபம் இல்லாதவர்களா, உம்முடைய சமாதானம் உங்களுக்குள்ள திரும்பட்டும்.
உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்லப்பா, நீர் கொடுக்கிற சமாதானம், நீர் கொடுக்கிற சமாதானம். இதோ அந்த வீட்டுக்குள்ள வர வேண்டியதான எல்லா நன்மைகளும் வந்து சேருமானா அந்த தாயாருக்குள்ள அமைதி வருமே. கர்த்தர் அவங்க வேண்டுதலை கேட்டு அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவங்க பேத்திக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு படிப்பு அந்த மகளுக்கு கிடைக்கட்டும்பா. சகல மரியாதை அந்த பிள்ளைக்கு கிடைக்கணும்பா. உங்களை நேசிக்கிற பிள்ளைங்கப்பா, அப்பா உண்மை அதிகமாக விரும்புகிற பிள்ளைங்கப்பா. ஆண்டவரே, அந்த மகளுக்கு இப்போதைக்கு தேவையான ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. ஆமாப்பா, அதை கர்த்தர் அற்புதம் வேணுமா. எஸ், நாங்கள் தேவன் பக்கமா சேர்றோம், நாங்கள் தேவன் பக்கமா சேர்றோம். எங்கள் மனதை நாங்கள் சமாதானப்படுத்துகிறோம், எங்கள் மனதை நாங்கள் சந்தோஷமா வைத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் வருவதாக திரும்பி முன்னாடி அறிமுகமானவர்கள், ஹல்லேலூயா, முன்னாடி அறிமுகமானவர்கள் அநேகர் வந்து நன்மை செய்துவிட்டு போகட்டும். அந்த பிள்ளைக்கு விடுதலை நாயகன் இறங்கிக் கொண்டிருக்கிறார். விடுதலை உண்டாகுது. அந்த தாயாருக்குள்ள இருக்கிறதான வேண்டுதல், பிள்ளைகளுக்காக இருக்கிற ஜோசுவாவை குறித்து இருக்கிறதான மன வருத்தங்கள், ஜோயலை குறித்து இருக்கிறதான எல்லா எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் அந்த தாயாருடைய ஜபங்கள் அப்பா கேட்கப்படுவதா கேட்கப்படுவதா கேட்கப்படுவதா. ஓ, நீண்ட நாளா அவங்க ஜபிக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டுதான் இருக்குது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள அமைதி உண்டாவதாக. எந்த புயலான நேரத்திலும், எந்த புயலான நேரத்திலும் அமைதி உண்டாவதாக இயேசுவின் நாமம். கர்த்தரை வல்லமை இறங்குது. ஆவியானவர் இப்படி இணைகிறார், ஆவியானவர் இணைகிறார். தேவனிடத்தில் நாங்கள் சேருகிறோம். மகிழ்ச்சி உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். இயேசுவின் ரத்தத்தால் கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. சீக்கிர வர 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 கர்த்தருடைய வல்லமை கைஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அந்த கால்வலிகள் எடு என்று கட்டளை கொடுக்கிறது. உள்ள இருக்கிற துக்கங்கள் எல்லாம் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறது. உள்ள இருக்கிற பதட்டங்கள் எல்லாம் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறது. கொஞ்ச நேரம் தூங்குறாங்க, கொஞ்ச நேரம் தூங்க முடியலன்னு சொல்றாங்களே, இப்ப நிம்மதியா தூங்கும்படியா அமைதி, ஒரு ஓய்வு உண்டாகட்டும், ஒரு ஓய்வு உண்டாகட்டும், ஒரு ஓய்வு உண்டாகட்டும், ஒரு ஓய்வு உண்டாகட்டும். அந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இப்போது ஒரு அமைதி உண்டாகட்டும். தேவனுடைய சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள இறங்கட்டும். மேல மாடி மேல இருந்து கீழே வரையும் எல்லா இடங்களுக்கும் கர்த்தர் அனுப்புங்க. கர்த்தர் புது புது வழிவாசங்களை திறந்து அவங்களுக்கு ஒரு சில காரியங்களை செய்யுங்க. அவங்க விரும்புறதெல்லாம் நடக்கட்டும். தேவன் பக்கமா சேர்ந்து நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த சூனியக்கார பொம்பளை அந்த வீட்டு மேல இனிமே கண் வைக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால போ. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 3 குட்டி சாத்தானுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதா. சீக்கிர வர 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 கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வெளியேறதெல்லாம் ஜோயல் அம்மா இப்பொழுது ஆண்டவர் தொடுகிறார். மனதை போட்டு புலம்புகிற எல்லா விதமான அந்த சூனியத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தால் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறார். போ. ஜோயல் சித்தியை போராடுகிற எல்லா விதமான குட்டி சாத்தானுடைய வல்லமை, அவ்வப்போது சிந்தனையை தொல்லைப்படுத்துகிற பொல்லாத வல்லமை இயேசுவின் நாமத்தால் போ என்று கட்டளை கொடுக்கிறார். வெளியே சொல்லப்படாத வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. வீட்டுக்குள்ள அமைதியும் சமாதானம் உண்டாகும். வர 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 ஜோயல் மேலே ஜோசுவா மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டு கர்த்தருடைய வல்லமை